சிஎஸ்ஐஆரில் அப்ரெண்டிஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் வந்து காரைக்குடியில் இருக்குது. இதில் என்னென்ன கேட்டகரியில் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரேடு ஐடிஐயில் அப்ரெண்டிஸ்ஷிப் எந்தெந்த இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிஸ்ட்டு, எலக்ட்ரிஷியன், வயர்மேன், எலக்ட்ரானிக் மெக்கானிக்ஸ், ஏசி மெக்கானிக், டிராஃப்ட்ஸ்மேன், டர்னர், பிளம்பர், கார்பெண்டர், வெல்டர், பிஏஎஸ்ஏஏ, கிளாஸ் ஃபார்மர் அண்டு ப்ராசஸர் அப்படின்ட்டு 12 கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. இந்த பணிக்கான கல்வித் தொகுதிகள் பார்த்திங்கன்னா ஐடிஐஸ் பாஸ் பண்ணியிருக்கணும். லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய கிளாஸ் ஃபார்மர் அண்டு ப்ராசஸருக்கு மட்டும் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ட்ரைனிங் பீரியட் வந்து 1 இயர். இந்த பணிக்கான ஊதியம் பார்த்திங்கன்னா 11,040 ரூபா. வெல்டர் பிஏஎஸ்எஸ்சிக்கு 10,560, கிளாஸ் ஃபார்மர் அண்டு ப்ராசஸருக்கு 6,800 நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அடுத்தது டெக்னீஷியனில் டிப்ளமா அப்ரெண்டிஸ்ஷிப்க்கு சிவில் இன்ஜினியரிங்க்கு 1 வேக்கன்ட் இருக்குது, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு 2 வேக்கன்ட் இருக்குது, எலக்ட்ரிக்கல் அண்டு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்க்கு 1 வேக்கன்ட் இருக்குது, எலக்ட்ரானிக்ஸ் அண்டு கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்க்கு 1 வேக்கன்ட் இருக்குது. சிவில் இன்ஜினியருக்கு டிப்ளமா இன் சிவில் முடிச்சிருந்தால் போதும். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு டிப்ளமா இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸுக்கும் டிப்ளமா முடிச்சிருந்தால் போதும். ட்ரைனிங் பீரியடு 1 இயரு. ஸ்டைஃபண்ட் பார்த்தீங்கன்னா பர் மந்த்துக்கு 10,900 ரூபாய் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கிராஜுவேட்டில் இன்ஜினியரிங் அண்டு நான் இன்ஜினியரிங் கேட்டிருக்காங்க. இன்ஜினியரிங் கிராஜுவேட்டுக்கு 1 வேக்கன்ட் இருக்குது. கல்வித் தொகுதி வந்து பிஇ அல்லது பிடெக்கில் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்டில் வந்து 3 வேக்கன்ட் இருக்குது. எனி பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்தால் போதும். ட்ரைனிங் பீரியடு 1 இயரு. ஸ்டைஃபண்ட் பார்த்தீங்கன்னா 12,300 ரூபா சொல்லியிருக்காங்க. எப்படி இதுக்கு அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஇசிஆர்ஐயோட அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து அப்ளை பண்ணணும். அப்ளிகேஷனை ஃபுல்ஃபில் பண்ணி உங்களுடைய சர்டிஃபிகேட் காப்பீஸை இன்டர்வியூ அப்போ கொண்டு வர சொல்லியிருக்காங்க. இந்த ஐடிஐ கேடருக்கும் கிராஜுவேட் அந்த டெக்னீஷியன் கேடருக்கும் தனித்தனியாக ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் கொடுத்துருக்காங்க லிங்க்கு. அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்படி அப்லோட் பண்ணணும், எப்படி லாகின் பண்ணி அப்ளை பண்ணணுன்ற டீட்டெயில்ஸு ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இன்டர்வியூ எப்போ கண்டக்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஆகஸ்ட் 10ஆம் தேதி. அப்ளை பண்ணவங்களாம் போயிடணும். 10:30க்கு அப்புறம் யாரையும் அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு கொடுத்துருக்காங்க. ட்ரேடு ஐடிஐயில் பார்த்தீங்கன்னா மினிமம் 14லேருந்து அதிகபட்சம் நோ லிமிட் கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கல் டிப்ளமாவுக்கு வந்து குறைந்தபட்சம் 18லேருந்து அதிகபட்சம் 24 வயது வரைக்கும். கிராஜுவேட் டிகிரியில் வந்து குறைந்தபட்சம் 21லேருந்து அதிகபட்சம் 26 வரைக்கும். விண்ணப்பத்தரத்தில் சில நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க. அதை முழுமையாக படிச்சுக்கோங்க. இது தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் அலுவலக தொலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சல் முகவரி கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணிக்கலாம். தகுதி இருப்பவருக்கு அவங்க அறிவிப்பை முழுமையாக படிச்சுட்டு விண்ணப்பிக்கலாம்.